கர்த்தர் நம்மளை புலப்படுத்துவாராக. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை. ஆமென். जहाँ पर परमेश्वर का आत्मा है वहाँ पर छुटकारा है. இந்த நாட்களில் தியானிக்க இருக்கிற காரியம் என்னென்றால், आज के दिन में ध्यान करने वाली बातें हैं. கர்த்தருடைய வருகை நாளில் परमेश्वर के आगमन में எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம் எல்லாரும் மறுரூபம் அடைவோம் என்கிற வாக்கியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். हम सब ऐसे पढ़ते हैं कि मसीह के आगमन के दिन हम रूपांतर होंगे. அந்த காரியத்தை கேட்கும்போது அந்த காரியத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. उस विषय के बारे में ऐसे सुनेंगे तो அந்த காரியத்தை கேட்கும்போது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு, நல்லது. उस विषय के बारे में जब सुनते हैं तो खुशी और आनंद होता है, अच्छी बात है. யார் மறுரூபம் அடைவார்? कौन ये जो रूपांतर ये हो सकता है? மறுரூபம் அடையக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க வேண்டும் जो रूपांतर होंगे उनके जो लक्षण, उनके चिन्ह क्या होंगे என்பது ரொம்ப முக்கியம் நமக்கு. ये बात बहुत मुख्य है. அதை குறித்து இன்னைக்கு தியானிப்போம். उसके विषय में आज ध्यान करेंगे. 1 கொரிந்தியர் पहली कोरिन्थियोस की पुस्तक 15 அதிகாரத்தில் उसका 15वां अधिकार 51 வசனத்தை வாசிங்க. और उसका 51 वाला वचन को पढ़िए. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆயினும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இது பவுலடிகள் சொல்லியிருக்கிறார். ऐसे प्रेरित पौल ऐसे कहते हैं. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, அதாவது கர்த்தருடைய நாட்களில், அப்படின்னா கர்த்தர் வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பவுல் தன்னுடைய நிறுவனத்தில் எழுதியிருக்கிறார். ये सब जो परमेश्वर के आगमन के समय में जब आखिरी नरसिंगा जो फूका जाएगा उसके विषय में लिखा गया है. அதெல்லாம் உண்மைதான். ये सब सच बात है. ஆனால் फिर भी ஒரு காரியத்தை தேவ ஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். एक विषय को परमेश्वर के लोग हम जानना बहुत जरूरी है. மறுரூபம் அடைவது இருக்கட்டும், रूपांतर होना वो एक बात है. மறுரூபம் அடைவதற்கு உண்டான தகுதி சில காரியம் நமக்குள்ள வேண்டும். लेकिन वो जो रूपांतर होने के लिए कुछ जो लक्षण जो है, कुछ गुण होना चाहिए. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது, जब प्रभु यीशु मसीह धरती में जब थे, அவர் மறுரூபமாய் காமித்தது தம்முடைய சீசர்கள் மத்தியில் மறுரூபமானதை சீசர்கள் பார்த்தார்கள். वो अपने चेलों के बीच में वो रूपांतर हुआ था. चेलों ने वो अपनी आंखों से देखा था. அப்போ அந்த மறுரூபம் காரியம் உண்மைதான். கர்த்தர் வரும்போது மறுரூபம் நடக்க இருக்குது, உண்மைதான். परमेश्वर के आगमन में जो रूपांतर होने वाले जो विषय है ये सच है. அது பொய் அல்ல, वो झूठी बात नहीं है. ஆனால் மறுரூபமாக முடியுமா? யார் ஆகுவா மறுரூபம் என்கிறதான் கேள்வி. $1,000,000 இருக்கு. कौन ये जो है ऐसे रूपांतर होगा, ये एक बहुत बड़ा सवाल है. ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். एक विषय के बारे में हम देखेंगे. மத்தேயு 17 2 வசனத்தை வாசிப்போம். முதல்ல 1 வாசிப்போம். मैथ्यू ஒன்று வாசித்தீங்களா? 2 வாசித்தாச்சா? ஹல்லேலூயா. हालेलुया. சரி, இதில் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, यहाँ पर एक विषय जो जानने वाली बात है. இந்த காரியத்தை அவர் யாரையும் கூட்டிட்டு போகாம, ये विषय में किसी को साथ में न ले, தன்னந்தனியாய் போய் वो खुद अकेले ही जाके இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைஞ்சிருக்கலாம். यीशु मसीह वो अकेले जाके रूपांतर हो सकते थे. ஏன் தம்முடைய சீசர்களை கூட்டிட்டு போய் क्यों अपने चेलों को अपने साथ में लेके जाके அவர்கள் கண்களுக்கு முன்னாவே இந்த காரியத்தை அவர் காமித்தாரே, எப்படி மறுரூபமானாரே. அப்போ இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? अपने चेलों के उपस्थिति में रूपांतर होने का कारण क्या था? இயேசு கிறிஸ்து அப்படி மறுரூபமானதுக்கு காரணம் என்ன? यीशु मसीह रूपांतर होने का कारण क्या था? இயேசு கிறிஸ்து எப்பொழுதும்
ஆவில் நிறைந்தவராய் காணப்பட்டார். यीशु मसीह हमेशा जो है आत्मा से भरे हुए रहते थे. அவர் எப்பொழுதும் ஆவிலே நிறைந்து இருக்கிறவர்களாய் பூமியில் இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் ஆவிலே நடமாடி திரிந்தார். ஆவிலே, ஆவின் நிறைவோடு. ஆமென். उनकी जो धरती की जो जिंदगी थे वो हमेशा आत्मा में भरा हुए रहते थे. அதை சீசர்கள் எல்லாம் பார்த்தார்கள். वो चेले ने सब वो देखते रहते थे. அப்போ அவர்கள் கண்டு கண்டிப்பாக உணர்ந்திருக்க வேண்டும். அப்போ மறுரூபம் முன் ஒரு காரியம் இருக்கும். அதுக்கு முன்மாதிரியாக நம்ம இயேசுவே நமக்கு நம் கண் முன்னே நமக்கு மறுரூபமாக ஆயிருக்கிறார் என்றால், இதே போல தான் கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகை நாட்களில் தேவ ஜனங்கள் மறுரூபமாக ஆக முடியும் என்பதை கண்டிப்பாக உணர்ந்திருக்கலாம். அவர்கள் உணர்ந்திருக்கலாம். चेलों को एक बात जो निश्चय था, जैसे यीशु मसीह जो रूपांतर हो गया आखिरी दिनों में, ये रूपांतर का कार्य ये भी होगा, उनको विश्वास था. அப்போ மறுரூபம் இருக்கிறது உண்மை. ஏன்னா அதற்கு எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துவே காமிட்டார் நமக்கு. மறுரூபம் இருக்கிறது உண்மை. और जो रूपांतर होने का विषय जो सच बात है, इसका जो उदाहरण जो यीशु मसीह ने खुद दिया है. ஆனால் மறுரூபம் இயேசு கிறிஸ்து ஆனார் என்றால், यीशु मसीह अगर रूपांतर हुए तो அவர் எப்பொழுதும் பிதாவோடு சஞ்சரிக்கிறவராய், பிதாவோடு கூட உறவில் எப்பொழுதுமே ஆவில ஒரு நிரப்பப்பட்டவராகவே காணப்பட்டார். பூமியில் இருந்தாலும் கூட वो हमेशा जो पिता से जो बातचीत में और जो सहभागिता में पिता के साथ वो हमेशा रहते थे. அதனால தான் அப்படிப்பட்ட காரியத்தை அவரால் செய்ய முடிந்தது, அவருக்கு நிகழ்ந்தது மறுரூபங்கிற காரியம். इसीलिए जो ये कार्य उनसे वो कर पाए थे. இன்னைக்கு நாமும் கூட பூமியில தேவ ஜனங்களா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். हम इस धरती पे हम भी परमेश्वर के लोग, हम भी उद्धार पाए लोग हैं. கர்த்தருடைய வருகை நாளிலே परमेश्वर के आगमन में யார் மறுரூபமாவார்? कौन ही रूपांतर हो सकता है? ஏற்கனவே அந்த அனுபவத்தை பெற்றுங்க இருக்கணும். பூமியில் இருக்கும்போது அந்த அனுபவடையவர்களா இருக்கணும். நம்ம எப்படி वो जो अनुभव है इस धरती पे हमें वो होना चाहिए. ஆவிக்குள் எப்பொழுதுமே நல்ல கேட்டுக்கொள்ளணும். ஆவிக்குள் செபித்து எப்பொழுதுமே நம்முடைய சிந்தை, நம்முடைய கிரியைகள் டோட்டல் கம்ப்ளீட் எல்லாமே ஆவிக்குள் பட்டுக்கணும். அல்லேலூயா. हमारा सोच और जो है सब जो वो आत्मिक ही होना चाहिए. வருகை வந்த போதல்ல, சடிதியா நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஏற்கனவே அந்த அனுபவடையவர்களாய் நீங்களும் நானும் வாழணும். பிராக்டிகலா वो परमेश्वर के आगमन के समय ही नहीं करके हमेशा आत्मा में भरा रहना है. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை யார்கிட்ட இருக்கோ அவர்கள் தான் கர்த்தர் வரும்போது மறுரூபமாவார்கள். ऐसी जिंदगी जिसमें है वही परमेश्वर के आगमन में रूपांतर होंगे. ஏகமா எல்லாரும் நாங்க போயிருவோம் மறுரூபம் ஆயிருவோம் பவுல் சொல்லியிருக்கிறா, அதெல்லாம் கதை நடக்காது. ऐसे प्रेरित पौल ने कहा है तो हम भी रूपांतर होंगे. ஏற்கனவே அந்த அனுபவடையவர்களா நீங்க இருக்கணும், நாம் இருக்கணும். उस अनुभव में जो रहेंगे वही रूपांतर होंगे. அப்ப இருக்கணும்னா எந்த அளவுக்கு நாம் இந்த பூமியை மறந்து மெய் மறந்து எப்பொழுதும் ஆவிக்குள் நாம் எப்பொழுதுமே அனல் உள்ளவர்களாய் நம்முடைய சிந்தை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய எல்லாம் நம்முடைய டோட்டல் கம்ப்ளீட் ஆவிக்குள் இருக்கும்போது இருக்கிற ஒரு தன்மை இந்த பூமியில் இருக்கும்போது தான் ऐसा होगा तो जब आत्मिक गुण हमारे में अंदर रहेंगे तो கர்த்தர் வரக்கூடிய அந்த கடைசி காலம் தொழிக்கும் போது, जब परमेश्वर के आगमन में जो आखिरी नरसिंगा जब फूका जाएगा, அப்பதான் மறுரூபமாவதற்கு நம்ம அல்லேலூயா தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். तभी जो है हम அல்லேலூயா. रूपांतर के लिए योग्य रहेंगे. ஏன்னா சும்மா சாதாரணமான காரியம் கிடையாது. क्योंकि एक साधारण बात नहीं है. ஏதோ ஊழியக்காரர் சொன்னாரு நம்ம எல்லாரும் போயிடுவோம் அப்படிலாம் கிடையாது. ऐसे सेवक ने कहा हम चले जाएंगे, कैसे ऐसे धोखे में नहीं. ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், நல்லா இருந்து கொள்ளுங்க. सेवक हो या विश्वासी हो, ஆல்ரெடி யாருக்குனே அந்த அனுபவம் உள்ளவர்களாய் நம்ம பூமியில இருக்கும்போது இருக்கணும். அல்லேலூயா. वो अनुभव जो है हमारी इस धरती की जिंदगी में होना அப்பந்தான் அந்த நேரத்துல மறுரூபமாக முடியும். तभी जो है हम उस समय रूपांतर हो सकते हैं. அதுக்கு நமக்கு முன் உதாரணமா இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அப்படிப்பட்டவராக இருந்ததுனால தான் திடீர்னு அவர் மறைவதும் மறுரூபமாக்கப்படுவதும் அந்த அனுபவம் எப்படி வந்துச்சு அவருக்கு? उसके लिए उदाहरण यीशु मसीह थे. அவர் பிதாவோடு கூட எப்பவுமே இருக்கிறார். वो पिता के साथ हमेशा रहते हैं. தேவனோடு உள்ள உறவுல இருக்கிறார். परमेश्वर की जो मेल मिलाप में रहते हैं. தேவனோடு சஞ்சரிக்கிறார். परमेश्वर से बातचीत में है. அல்லேலூயா. பூமிக்குரிய சிந்தையோ பூமிக்குரிய கிரியைகளோ அவடத்துல கடுகளமும் இல்லை. इस सांसारिक जो बातें, सांसारिक विषय उनमें बिल्कुल नहीं था. அதனால தான் அவர் மறுரூபமாக முடியுதவரால். அல்லேலூயா. इसलिए उनके द्वारा रूपांतर वो हो இந்த தன்மை உடையவர்களாய் நீங்கள் நான் இருக்கும்போதுதான் ऐसे गुण अगर हम में रहेंगे तो கர்த்தருடைய நாளிலே நாம் என்ன செய்ய முடியும்? மறுரூபமாவதற்கு தகுதி உள்ளவர்களாய் அப்பந்தான் மாறுவோம். परमेश्वर के आगमन में रूपांतर भी हम योग्य रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. திடீர்னு எல்லாம் ஆக முடியாது. நல்லா கேட்டுக்காங்க. ये अचानक होने वाला बात नहीं है. அல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். सोचने वाली बात है. திடீர்னு ஆக முடியாது. अचानक होने वाला विषय அது ஒரு நிமிஷத்துக்குரிய காரியம்.
तो एक हालेलुया। क्षण भर का विषय है, ஒரு நிமிஷத்துக்குரிய காரியம். क्षण भर वाली बात है. இங்கே பூமியில் இருக்கும்போது கொஞ்சம் பாவரிக்க பண்ணதுக்கு கொஞ்சம் டயம் கூட பாவரிக்க பண்ணதுக்கு டயம் இருக்குது, காலம் நேரம் இருக்குது, அதனால் பண்ணிக்கிடுவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் வெளிப்படக்கூடிய நாட்களில் ஒரு இமை பொழுது டயமே இருக்காது. इस धरती पे रहने के समय में पाप का कबूल का जो समय அப்போ है, எந்த அளவுக்கு நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும்போது தான் அந்த வருகையின் காலத்திலே நீங்கள் மறுரூபமாக முடியும். அல்லேலூயா. किस हद तक परमेश्वर के साथ आत्मा में भरा रहना இந்த है. அனுபவம் இல்லாதவர்கள் அந்த நாட்களில் மறுரூபமாக முடியாது. ये जो அல்லேலூயா. अनुभव जिसको नहीं அது है, சாதாரண காரியம் அல்ல. एक साधारण बात नहीं है. 1 கொரிந்தியர் पहली कोरिन्थियोस 3:20 பாருங்க. तीसरा अधिकार के 20 वचन को पढ़िए. 1 कोरिन्थियोस 3:20. அதான் இருக்கு ஒரு வசனம் உண்டுமே, ராஜ்யம் பேச்சில் அல்ல தேவனுடைய பலத்தில் உண்டாயிருக்குங்கிற வசனம் உண்டு. சரி, அது இப்போ எனக்கு மறந்துருச்சு. அல்லேலூயா. அது கொரிந்தியரில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும், சோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் அதுதான் 3 சொல்லிட்டேன். ஓகே, தோத்திரம். சொல்லுங்கள். பார்த்தீங்களா, பேச்சில் அல்ல அப்படின்னா என்ன? बातों में नहीं है. போயிடுவேன் இந்த சபையை சேர்ந்தேன்னா விசுவாசி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பதல்ல, பேச்சில் அல்ல. ऐसे कलीसिया में हूं तुम अभी जाऊंगा करके बातों में नहीं बोलना है. பேச்சில் அல்லவே இல்லை, बातों से नहीं होगा. கர்த்தருடைய வருகை நாளிலே, परमेश्वर के आगमन के दिनों में. அல்லேலூயா. हालेलुया. இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய நம்ம கண் முன்னே யோவான் பக்தனாகி யோவான்னு பாருங்க. भक्त जो यूहन्ना को देखेंगे, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் प्रकाशित वाक्य उसका पहला अधिकार 10 வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். रेवलेशंस 1:10. வாசிங்க. எப்படி ஆனது? போதும். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. परमेश्वर के दिन में मैं आत्मा में भर गया. சரி, யோவான் யோவான் சொன்ன காலத்தில் இயேசு கிறிஸ்து ஒன்றும் வரலையே, கடைசி வருகையே உண்டாக்கலே. लेकिन प्रेरित यूहन्ना के समय में परमेश्वर आगमन नहीं हुआ. இனிதான் வரப்போகுது அப்படியே வருகை. वो भविष्य में होने वाला था. எப்படி அப்போ கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன்? तो उन्होंने ऐसे कैसे कहा कि परमेश्वर के दिन में मैं அது சிந்திக்கணும். सोचने वाली बात है. அல்லேலூயா. हालेलुया. பூமியில் இருக்கும்போது इस धरती में जब तक है, அப்போஸ்தலனாகிய யோவான் प्रेरित यूहन्ना அவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்தார். அல்லேலூயா. इस प्रकार का एक अनुभव वो அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள அவங்க களி கூர்ந்து கர்த்தருக்குள் வாழ்ந்தார்கள். ऐसे एक अनुभव में वो जी रहे थे. சில சமயத்தில் சில பரிசுத்தவான்கள் சொல்வது உண்டு, कुछ समय कुछ पवित्र लोग ऐसे बोलते हैं, தேவன் என் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போனார், परमेश्वर ने मेरी आत्मा को स्वर्ग में लेके गया, என் ஆத்மா அங்க போயிட்டு வந்தது मेरी आत्मा जो है स्वर्ग राज्य में देख गया. சொல்கிறார்கள், கேள்விப்பட்டிருக்கோம். ऐसे आपने அல்லேலூயா. हालेलुया. எப்படி? அந்த அனுபவம் தான், वो कैसा है? वो एक அந்த अनुभव है. அனுபவம் தான். वो अनुभव है. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம கர்த்தர் வரும் வரையிலும் இருக்கணும். அல்லேலூயா. अनुभव में परमेश्वर आगमन तक हम இல்லைன்னா சடிதியாய் மறுரூபமாக முடியாது. ऐसा नहीं तो अचानक हम रूपांतर नहीं हो. அது விளையாட்டு காரியம் அல்ல. वो एक அல்லேலூயா. मजाक की बात அந்த அனுபவம் உள்ளவர்களா இருக்கணும். वो अनुभव से हम रहना है. இருந்தார் நமக்கு முன்னாடி முன்னோடியாய் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள், हमारे जो पहले जो जिए जो पवित्र लोग, அவர்களுடைய அனுபவத்தை சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். उनके अनुभव को जो बोले हमने सुना है. அப்போ அவங்க அப்படிப்பட்ட அனுபவத்தை பெரிய காரணம் என்ன? கர்த்தரோடு எப்பொழுதும் இருக்கிறாங்க. वो अनुभव का कारण क्या? परमेश्वर के साथ हमेशा रहते हैं. ஆவிக்குள் அவர்கள் இருப்பதனாலே அப்படிப்பட்ட அனுபவத்தை அவர்கள் அனுபவிக்க முடியுது. वो आत्मा में रहते हैं, इसलिए वो ऐसा अनुभव पाते हैं. நமக்கும் அது தேவையா இருக்கு. हमें भी वो जरूरत है. हालेलुया. हालेलुया. நமக்கு அது தேவையா இருக்கு. हमें भी वो जरूरी है. 2 கொரிந்தியர் दूसरी कोरिन्थियोस 12 அதிகாரம் முதல் வசனம் பின்பு 2ஆம் வசனத்தை வாசிப்போம். दूसरी कोरिन्थियोस பார்த்தீங்களா? அப்போ பவுல் கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் எழுதியிருக்கார். ऐसे प्रेरित लोग कोरिन्थियोस को जो लिखे पत्री में से लिखा है, தம்மை குறித்து தான் சொல்லுகிறார். वो
वो खुद के बारे में लिख रहे बोल रहे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை அவர் பெற்று நோக்கணும்னா किस हद तक जो ऐसे विषय को पाना है तो இந்த அனுபவமுடையவராய் பூமியில் இருக்கும்போது இருக்க வேண்டுமானால் धरती पे से अनुभव में रहना है तो அவர் எப்படி இருந்திருக்கணும் கர்த்தரோடு? किस प्रकार परमेश्वर में हालेलुया. मेल मिलाप था। இப்படிப்பட்ட பாத்தீங்களா, இப்படிப்பட்ட அனுபவம் தான் நமக்கு இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல தேவையா இருக்கு. ऐसा एक अनुभव हमें भी आखिरी दिनों में ऐसे जरूरत है। கர்த்தருடைய நாளானது மிக சமீபத்து இருக்கிறது. परमेश्वर का जो आगमन बहुत ही नजदीक है। இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु मसीह जल्दी आने वाला है। அதற்கு முன்னாடி, இயேசு வருவதற்கு முன்னாடி, उनके जो यीशु मसीह के आगमन के पहले அவருடைய ரகசிய வருகை ஒன்று வர இருக்கிறது. उनका एक रहस्य आगमन भी एक करके होगा। தயவு செய்து இந்த ரகசிய வருகையில ஆயத்தமாய் நாம் போறது நல்லது. जो ஹல்லேலூயா. आगमन में हम जाना அதுக்கு अच्छा है। தகுதிப்படுத்திக்காங்க. उसके लिए खुद को जो तैयार करना है। ஹல்லேலூயா. हालेलुया। ரகசிய வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்பட தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறணும். रहस्य आगमन में ले जाने के लिए हमें उसे तैयार करना है। காலம் செல்லாது. समय बहुत कम है। நாம் இப்போ வசிக்கிற இந்த உலகத்திலே சீக்கிரமாய் கர்த்தருடைய ரகசிய வருகையானது வர இருக்கிறது. हम जी रहे संसार में परमेश्वर का आगमन जो है बहुत ही जल्दी है। நம்ம இதை குறித்து பேசுகிறோம், செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் போதுமான ஆயத்தம் இன்னும் இல்லாமல் இருக்கிறது. हम इस विषय में बात करते हैं लेकिन उसकी जो तैयारी அதற்கு வேண்டிய ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது. उसकी तैयारी हमें नहीं है। அநேகருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிரம்பி ஜெபம் இல்லை, हमारी जिंदगी में जो आत्मा से भर के प्रार्थना नहीं है, களி கூறுதல் இல்லை, जो आत्मा मगन होना नहीं है। இந்த நிலைப்பாட்டோடு இருந்து கொண்டு ரகசிய வரிகளை எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? अगर ऐसे हालात रहेगा तो रहस्य கூடாத காரியம். कैसे उठा लिए जाएंगे? நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. मैं परमेश्वर के दिन में आत्मा में भर गया। பவுல் சொல்லுகிறார், ஒரு மனுஷனை அறிவேன். पौल कहते हैं एक मनुष्य को जानता हूँ। அவன் புறம்பே இருந்தானோ சரீரத்தில் இருந்தானோ நான் அறியேன். கர்த்தர் அறியார். वो शरीर में था मुझे पता नहीं, लेकिन परमेश्वर ஆனால் जाने। மூன்றாம் வான வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். लेकिन जो तीसरी जो आसमान में जो है அப்படிப்பட்டவர்களை குறித்து நான் பாராட்டுவேன் சொல்கிறார். ऐसे लोगों के बारे में मैं जो है मैं तारीफ करता हूँ। நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, अब इस संसार में मसीह को जो अपना के उसके जो बच्चे हैं उसका कारण क्या है? அவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்வதற்கு, हमें जो चुन लिया जो उनका उद्देश्य है स्वर्ग लाग பரலோகத்துக்கு கூட்டி போவதற்கு, स्वर्ग राज्य में लेके जाने के लिए। பரலோகம் ஒன்று இருக்கு, நம்புங்க, விசுவாசிங்க, ஒன்று. भरोसा रखिए स्वर्ग करके। அப்படி இல்லாதிருந்தால் அவர் சொல்லியிருக்க மாட்டார். अगर ऐसा नहीं होता तो नहीं बोलता था। பரலோகத்தில் अनेक பிதாவின் வீட்டிலே अनेक வாசல் ஸ்தலங்கள் உண்டு. इस स्वर्ग राज्य में जो अनेक जो ऐसे जो निवास स्थान है। யோவான் 14 அதிகாரம் जॉन 14 अधिकार 1 வாசிங்க. एक को पढ़िए जॉन 14:1। கீழே படிங்க, அது கீழே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடி வருவாரா? मैं दोबारा आऊंगा करके कहते हैं। கர்த்தர் வாரது உண்மை, சத்தியம். परमेश्वर का आगमन जो है वो सच है। ஆனால் நீங்களும் நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், लेकिन हम और आप परमेश्वर के आगमन में उठाए ले जाना है तो அவர் வரும்போது, उनके आगमन में அவர் வரும்போது जब वो आएंगे எப்படி நாம் இருக்கணும்? சபையானது हमें कलीसिया कैसा रहना है? வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வாசிங்க. प्रकाशित वाक्य 22:17 को पढ़िए। रेवल्यूशन 22:17। ஹல்லேலூயா. போதும். ஆவின் மனவாட்டியை जो आत्मिक दुल्हनी जो है வா என்று அழைப்பாரா? ऐसे ऐसे पुकारते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அவர் அழைக்கும் போது और जब उनका जो पुकार आएगा, ஆவின் மனவாட்டியின் சபையாய், जो आत्मिक दुल्हनी जो कलीसिया है, ஆவிலே நாம் இந்த உலகத்திலே இருக்கும் போதே, அப்படிப்பட்ட அனுபவமுடையவர்களாக இருக்கும் போதுதான் इस संसार में ऐसे अनुभव में अब रहेंगे तो நாம் அவரோடு கூட மறுரூபம் அடைந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम उनके साथ जो रूपांतर होकर हालेलुया. लिए जाएंगे। இதை நம்ம தயாரிப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. इस विषय की जो हमें तैयारी करना है। பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல, स्वर्ग राज्य में केवल बातों में தேவனுடைய பலத்தில் உண்டாயிருக்கு, परमेश्वर के सामर्थ में, ஆவியின் பலத்தில் உண்டாயிருக்கு. वो आत्मा के सामर्थ में। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இது ரொம்ப அப்படிப்பட்ட காலத்துக்குள் வந்துட்டோம். हम ऐसे एक समय में हालेलुया. हालेलुया। ஆதியாகமம் 5 அதிகாரம் उत्पत्ति किताब 5वां अधिकार 23 வசனம். 23 को पढ़िए। जेनेसिस 5:23।
ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே தேவன் எடுத்துக்கொண்டார். परमेश्वर से जो मेल मिलाप में था, परमेश्वर ने उसको उठा लिया. எப்படி அப்போ? இதுதான் மறுரூபம். ஆமென். यही जो रूपांतर காணப்படாமல் போகிற அந்த அனுபவத்து பேர் தான் மறுரூபம். जो नहीं दिखता है ஹல்லேலூயா. रूपांतर कहते हैं. அப்ப ஏற்கனவே எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இன்னும் வரல. कैसे उठा लिया कि यीशु मसीह का आगमन तब तक आया नहीं है. அதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சில குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. उसके पहले हम जो उठा लिए, कैसे कुछ लोगों का गवाही है. எப்படியானது? वो कैसे हुआ? ஏனால் தேவனோடு அவர்கள் அனுபவமானது சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். क्योंकि उनका जो परमेश्वर से जो है बातचीत. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால தான் அந்த சிலாக்கியத்தை அவர்கள் பெற்று எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. उन्होंने वो सौभाग्य. ஆமென். हालेलुया. அந்த அனுபவம் நமக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு. वो अनुभव जो हमें आज चाहिए. சாதாரணமா போயிட முடியாது. ऐसे साधारण बात नहीं है. ऐसे அதே 5:24 வாசிங்க. वही जेनेसिस 5 पे. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த போது परमेश्वर से जो बातचीत करते समय காணப்படாமல் போனான். ऐसे जो है वो उठा लिया गया. தேவனோடு சஞ்சரிக்கிறது என்பது परमेश्वर से जो बातचीत करना मतलब, இப்போ நம்ம தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இதுவும் ஒரு அனுபவம் தான். हम जो परमेश्वर से बातचीत करते हैं, एक अनुभव है. ஒருவேளை துதித்து கொண்டு இருக்கலாம், அதுவும் தேவனோடு சஞ்சரிப்பது தான். हो सकता है स्तुति करते रहते थे, वो भी हो सकता है. அல்லது பாடல் பாடி கொண்டிருக்கிறதும் தேவனோடு சஞ்சரிப்பது தான். या तो गीत गाना भी परमेश्वर से बातचीत करना जैसे ही है. இப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை கர்த்தருடைய வருகை, அதாவது கர்த்தர் எடுத்துக்கொள்ள கொடுவாரானால் ऐसे बातचीत कर समय हो सकता है कि उठा लिया जाए. அதுதான் மறுரூபம். ஹல்லேலூயா. उसी को ऐसे रूपांतर कहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆவிக்குள், அதாவது சரீரம் பார்க்கலாம் எல்லாரும் கீழே இருக்கும். சில பரிசுத்தவான்கள் பாருங்க, ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அவர்கள் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுது. எப்படி? இதுதான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே மறுரூபம் அடைவார்கள். ஹல்லேலூயா. पवित्र लोग आराधना करते समय. ஹல்லேலூயா. அதெல்லாம் பெரிய சிலாக்கியம். वो एक बड़ा सौभाग्य है. இந்த அனுபவம் நமக்கு வேணும். ऐसा अनुभव हमको भी चाहिए. அப்படிப்பட்ட நிச்சயம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ऐसे जो है निश्चय हमारे में होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப நாம எப்படி இருக்கணுமா? हम कैसे होना है? எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிற ஜனங்கள் உடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணுமா? जो इसे जो उठा लिए जाने वाले लोगों का जो है गुण ऐसे होना है. வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 7 அதிகாரம் 7वां अधिकार 13 उसका 13 को पढ़िए. வாசிங்க. रेवल्यूशन 7:13. ம் 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 ஹல்லேலூயா. மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், कि बहुत ही जो है तकलीफों के बीच से आए हैं. ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தத்தினால் தங்கள் வஸ்திரத்தை துவைத்து வெளுக்கப்பட்ட கூட்டம். और मेमने के लहू से जो खुद को जो है धोए हुए लोगों का ये झुंड है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கணும், இன்னொன்று பரிசுத்த மடைஞ்சிருக்கணும். उसके जो है लहू से धोया होना चाहिए. और பரிசுத்த மனவாட்டியாகவும் அந்த நாட்களில் காணப்படணும். एक पवित्र दुल्हनी करके समय में पाना चाहिए. அப்போதான் நம்ம மறுரூபம் அடைய முடியும். और तो उस तभी है जो है रूपांतर. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ என்ன செய்யணும்? तो उसके लिए क्या करना है? ஆவிக்குள் நிறைந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கா? आत्मा से भरा हुआ एक अनुभव हम क्या हमारे अंदर है? ஆவியில் நிறைந்த அனுபவம் இருக்கா நமக்கு? அனுதினமும் आत्मा से भरा हुआ एक अनुभव क्या हमारे में है? ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? हम क्या करते हैं? கொஞ்சம் ஊர்லப்பட்ட பழக்கமெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு थोड़ा इसे संसारिक विषय के अन्य बातें करके அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுது. उसके बाद थोड़ा प्रार्थना करेंगे. சில சமயத்தில் இங்கே தான் இல்லை, சில சபையில் பார்த்துருக்கேன். ऐसे कुछ समय यहाँ नहीं करके कुछ कलीसिया में देखा है. ஒரு கூட்டத்துக்கு ஸ்திரீகள் பூரா இல்லைன்னா ஆண்களோ ஸ்திரீகளோ ऐसे कुछ मीटिंग में ब्रदर सिस्टर्स जाएंगे. வழக்கமாய் செய்வதை ஏதோ ஒரு உபவாச கூட்டமே ஏதோ நியமிச்சிருப்பாங்க. ऐसे कुछ नियम के अनुसार ऐसे मीटिंग रखेंगे. அப்போ ஒருத்தர் ஒன்றுக்கு பின்னும் ஒரு நாள் வருவது உண்டு. ऐसे एक के बाद एक ऐसे ஒரு சிலர் சீக்கிரமாக வந்துடுவாங்க, कुछ लोग जल्दी आएंगे, ஒரு சிலது கொஞ்சம் தாமதமாக வருவாங்க. कुछ लोग थोड़ा लेट होगा. இப்படி நடக்கும். ऐसे होता है. நடக்கும்போது என்ன, முன் வந்த ஸ்திரீ என்ன செய்யணும்? जो पहले आए जो बहन जी वो उनको क्या करना है? போனில் யார்ட்டையாவது வரக்கட்டும், எல்லாரும் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. ऐसे सब आने दो. ஹல்லேலூயா. ऐसे रुकना नहीं है. செபம் பண்ணிக்கிட்டு ஆவியில் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ऐसे प्रार्थना करना है, आत्मा में भरना है. ஹல்லேலூயா. हालेलुया. திரும்ப வந்தவர்கள் அவர்களும் அதே போல முழங்கால் படிட்டு இருக்கணும். और उसके बाद जो आए वो भी ऐसे घुटने. திரும்ப அதுக்கு பின்னாடி வருகிறோம், எத்தனை பேர் வருகிறோம் அத்தனை பேரும் ஆவியில் நிரம்பிடணும். जितने भी लोग हैं वो लोग आत्मा में भरना है.
அங்கங்கும் பறக்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ऐसे यहाँ वहाँ ऐसे देखता नहीं रहना है. அதுக்கப்புறம் சேர்ந்து என்ன தீர்மானம் பண்ணீங்களோ அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெப குறிப்பை கொடுத்து ஜெபம் பண்ணி ஆவிக்குள்ள களி கூர்ந்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. उसके बाद बातचीत करके जो फैसला लेते हैं उसमें प्रार्थना करना. ஒரு சிலர் வரத்தட்டியும் கொஞ்சம் இனத்தையாவது பழக்கம் பேசிக்கிட்டு உருளப்பட்ட பழக்கம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் முக்காடு போட்டு சோத்துறாங்க எப்படி ஜெபத்துக்கு ऐसे कुछ लोग ऐसे समय है तो ऐसे उस पे व्यस्त हो जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. இது அல்ல. ऐसा नहीं है. அல்லேலூயா. हालेलुया. பழக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டாருன்னு நினைச்சுவியே. अगर बातचीत के समय परमेश्वर का आगमन हालेलुया. क्या करेंगे? விட்டு போயிரு. ऐसे हम छुड़ा ले जाएंगे. மறுரூபம் ஆக முடியாது. हम रूपांतर नहीं हो हालेलुया. हालेलुया. ஆமா, நீ ஊர்லப்பட்ட பழக்கம் பேசிட்டு இருந்த உனக்கும் மறுரூபத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இரு பேசிக்கிட்டே இருந்துருவாரு. तू पूरा संसार हालेलुया. बात किया करके छोड़ा दिया जाएगा. हालेलुया. हालेलुया. எப்பவும் ஆவில நிறைந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணும். हमेशा आत्मा से भरा हुआ एक अनुभव होना चाहिए. ஆவில நிறைந்திருக்கணும். आत्मा में भरा रहना चाहिए. கிச்சன்ல வேலை செய்தாலும் கூட சரி, चाय किचन में काम சமையல் பண்ணாலும் சரி, जो खाना बने काम की न हो. நம்முடைய ஆத்மா கான்டாக்ட் காட் தேவனோடு, हमारा आत्मा जो है परमेश्वर से संपर्क में தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கணும். परमेश्वर के साथ जो बातचीत கர்த்தர் எப்ப வருவார் என்று தெரியாது. परमेश्वर कब आएगा पता नहीं. யாருக்கும் தெரியாது. किसी को पता नहीं. நம் ரகசிய வருகையை வெளிப்படக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. हम जो है परमेश्वर का கட்டாயம் रहस्य आगमन के समय में ரகசிய வருகை மிக சமீபமா வெளிப்பட இருக்கிறது. रहस्य आगमन जो है निश्चय वो होगा. நல்லவே தெரியுது நமக்கு. अच्छी तरह से हमें पता காலம் செல்லாது. कि समय बहुत कम है. அதுக்கு ஆயத்தம் அடைவோம். उसके लिए तैयारी करना है. மறுரூபம் அடைய வேண்டுமானால் रूपांतर जो होना है தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருங்க. परमेश्वर के साथ जो बातचीत में அல்லேலூயா. உலகத்துக்குரியதை நோக்காதங்க. संसारिक कार्य को मत देखिए. உலகத்துக்குரிய காரியத்தை நோக்குவதற்கோ பேசுவதற்கோ பார்ப்பதற்கோ டைம் பாஸ் பண்ணுவதற்கு நேரம் இல்லவே இல்லை. संसारिक कार्य को देखने या बात करने का समय बिल्कुल नहीं. தேவனை சந்திக்கும் வேளை வந்துவிட்டது. परमेश्वर से जो मिलने का समय आ गया है. மணவாளனை மணவாட்டி சபைகள் சந்திக்க நேரம் வந்துவிட்டது. जो दूल्हा दुल्हनी जो कलेशा परमेश्वर ஆகவே ஆவிக்குள்ளாக்கப்படணும்னால் इसलिए जो आत्मिक जो भरने से भरा हुआ समय ये है. கரை தரையற்று பரிசுத்தமான ஆசாரிய கூட்டமாய் காணப்படணும். बिना दोष का जो एक याजक का झुंड जो होना चाहिए. ஹalleluya. हालेलुया. அதான் மெயின். அப்படிப்பட்ட காலத்துல வந்திருக்கிறோம். वही जो चाहिए उस समय में आगे. மறுரூபம் ஆகக்கூடியவர்கள் நிலை எப்படி இருக்கும்? जो रूपांतर होने वाले हैं वो लोग कैसे रहेंगे? எபேசியர் 4:30 சொல்லுகிறது பாருங்கள். एफिसियो 4 எபேசியர் 4:30 என்ன சொல்லுகிறது? एफिशियंस 4:30. பார்த்தீங்களா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. ஹalleluya. जो छुड़ाए जाने के दिन के लिए जो चिन्ह जो हुआ है அதுதான் மறுரூபமாகக்கூடிய காலம். वही जो रूपांतर होने का समय है. ஹalleluya. हालेलुया. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை जो छुड़ाए दिन के लिए जो पाए गए जो हम जो सील जो है उसे वो कहते हैं. இந்த ஆயத்தம் இல்லாதவர்கள் துக்கப்படுத்திக்கிட்டே ஆவியானவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ऐसे जो तैयारी में नहीं रहेगी जो परमेश्वर की आत्मा को दुख देते रहेंगे. அப்படிப்பட்டவர்கள் போக முடியாது. ऐसे लोग नहीं जा पाएंगे. அப்படிப்பட்டவர்கள் மறுரூபம் ஆக முடியாது. ऐसे लोग जो रूपांतर नहीं हो पाएगा. அப்ப எப்படி இருக்கணும்? तो हमें कैसे होना है? மீட்கப்படும் நாளுக்கென்று तो छुड़ाए लिए जाने के लिए நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் जो हमने जो पाए पवित्र आत्मा को ஆவில் நிரம்பிக் கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். आत्मा से भरा रहने का एक अनुभव होना चाहिए. ஆவில் நிரம்புகிற ஒரு அனுபவம். आत्मा से भरा हुआ एक अनुभव. அப்படிப்பட்ட காலத்தில் வந்துட்டோம். ऐसे समय में हम आ गए. அப்பதான் மறுரூபமாக்கப்படுவோம். तभी जो है हम रूपांतर हो पाएंगे. இன்னொன்று 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்கள். पहली தெசலோனிக்கர் 5:23 को पढ़िए. फर्स्ट தெசலோனிக்கர் மறுரூபமாக்கப்பட அவராலே மறுரூபமாக்கப்படக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கணும் என்பதை குறித்து 1 தெசலோனிக்கர் 5:23 விவரிக்கிறது. फर्स्ट தெசலோனிக்கர் 5:23. ஆமென். பாத்தீங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது परमेश्वर के आगमन में குற்றமற்றதா இருப்பதாக என்னமெல்லாம்? ஆவி, ஆத்மா, சரீரம். ஹalleluya. ஆவி, ஆத்மா, சரீரம். हमारे जो மூன்று आत्मा शरीर में जो है दोष नहीं. ஹalleluya. எல்லாம் பரிசுத்தமாய் सभी जो है पवित्र होना है. மறுரூபமாவதற்கு தன்மை உடையதாய் தகுதி உடையதாய் रूपांतर होने के लिए हमें जो ये योग्य होना है. இருந்தால்தான் மறுரூபமாக முடியும். जब ऐसे रहेंगे तो ही जब रूपांतर. ஹalleluya. हालेलुया. இல்லைன்னா ஆக முடியாது. சும்மா நம்ம வஞ்சிக்கப்பட்டு போவோம். நல்லா கேட்டுக்காங்க. नहीं तो हम ऐसे रूपांतर नहीं हो पाएंगे. மறுரூபம் ஆவதற்கு முன்னாடி அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்த்தோம் இல்லையா? கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன்,
மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். இது எப்படி? அந்த அனுபவமுடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இது விளையாட்டு காரியம் இல்லை. अनुभव में रहेगी उनके साथ। அல்லேலூயா. हालेलुया। அது இல்லைன்னா மறுரூபம் ஆக முடியாது. वो नहीं है तो रूपांतर नहीं हो पाएगा। அல்லேலூயா. हालेलुया। 2 பேதுரு 2 பேதுரு 2 पीटर 4:11 வாசிங்க. 3:14. 2 பேதுரு 3:14. இப்படி இவைகளும் நாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடி நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை? किस प्रकार का जो पवित्रता होना है। அல்லேலூயா. हालेलुया। அதே 11 வாசிங்க. वही 17 को पढ़िए வசனத்தை. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட வளர்ச்சி, இப்படிப்பட்ட தன்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். கர்த்தர் ऐसे प्रकार के गुण जो हमारे में पाए जाना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்பதான் மறுரூபமாக முடியும். उसके बाद ही जो हम रूपांतर हो पाएंगे। இந்த அனுபவம் இல்லாதவர்கள் மறுரூபமாக முடியாது. ये अनुभव जो जिसको नहीं होगा वो नहीं हो पाएगा। ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் மறுரூபம் ஆவதற்கு நீங்கள் தகுதி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினால் இந்த சத்தியத்தை கொண்டு நம்மளோடு கர்த்தர் இடைப்படுகிறார், ஞாபகப்படுத்துகிறார், ஆயத்தமடைங்கள் என்று. आज के दिन जो परमेश्वर सभी रूपांतर होना करके हालेलुया संदेश दिया गया है। 1 யோவான் 2:28 வாசிங்க. पहली योवान 2:28 को पढ़िए। 1 योवान 2:28। ஹல்லேலூயா. அவர் வரும்போது அவருக்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் நீங்கள் நானும் கடந்து அவருக்கு முன்னாடி போக வேண்டுமானால் उसके आगमन में उनके सामने जो है धैर्य से अगर जाके रुकना है तो தேவன் சொன்னபடி கரை தரையற்று தூய வாழ்க்கையோடு பரிசுத்த ஆவி நிறைவோடு நாம் இருக்கும்போதுதான் அவரை சந்திக்கக்கூடிய தைரியம் நமக்கு உண்டாகும். परमेश्वर सामने जो है ஹல்லேலூயா. और जो निर्दोष की हम அப்படி இல்லாதிருந்தால் ऐसा नहीं होगा तो நாம் பாவம் செய்து கொண்டு தேவ பயம் இல்லாமல் ஆவியின் நிறைவில்லாமல் குற்ற பாவ உணர்வோடு கூட அவரை சந்திக்கவே முடியாது. अगर हम पाप में पड़े रहेंगे परमेश्वर சந்திக்கவே முடியாது. वही नहीं रहेगा तो हम परमेश्वर से இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம். इसका एग्जांपल एक बात को देखिए। ஆதியாகமம் 3:8 उत्पत्ति 3:8 को देखिए। जेनेसिस 3:8। ஆதாமுக்கும் தேவனுக்கும் உறவு சரியா இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலம். आदम को परमेश्वर से जो मेल मिलाप अच्छा था। இருவரும் உறவாடி கொண்டிருந்தார்கள். दोनों जो है बातचीत में अच्छे थे। ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருந்தான். आदम जो है परमेश्वर के आवाज को सुनकर वो खुशी होता था। அவன் தொடர்ச்சியா திரும்பியும் கேட்கலாம்ல அதே சத்தத்தை. उसी आवाज को आगे भी सुन सकता था। ஏன் கேட்க கூடாதபடி மறைந்து ஒளிந்தான்? क्यों नहीं सुनने जैसा वो खुद को भाग के छुप गया। பாவம் செய்தான், அவரை சந்திக்க கூடிய அந்த தன்மை இழந்து போனான். वो जो पाप के इसलिए परमेश्वर से हालेलुया मुलाकात का समय को பாத்தீங்களா? பயந்து ஒளிந்தான். அதை வாசிங்க. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து விலகி தோட்டத்தின் உச்சத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனுடைய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. हालेलुया। தேவனோடு பேசி உலாவி கொண்டிருந்தவன் தான் परमेश्वर से बातचीत करके मेल मिलाप में था। திரும்ப அவர் கூப்பிடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாறிட்டு और दोबारा उनको बुलाने का एक हालात हो गया। அவனே சொல்லுகிறான், वो खुद ही बोल रहा है எப்பா பயம் உண்டாயிற்று, பயந்து ஒளிந்தோம். उसके अंदर एक डर का माहौल बन गया। அப்படிதானே சொல்ல எழுதப்பட்டிருக்கு. பயந்து ஒளிந்தான். தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்தான். நிர்வாணியா இருப்பது முதே தெரியாதா? நிர்வாணி தான் இருக்கிறான். ऐसे वो बिना कपड़े का था, पहले भी उसको पता था। அதான் முதே இருந்து நிர்வாணி தானே இருக்கிறான். कि पहले से वो बिना कपड़े का ही था। அப்ப அப்பெல்லாம் சொல்லாத நபர் और तभी उसने कुछ बोला नहीं। இப்ப சொல்றது காரணம் என்ன? பாவம் செய்த பின்பு பயம் உண்டாயிற்று. और बाद में क्यों बोला? कि पाप करने के बाद उसमें अंदर डर हो गया। தேவனுடைய குரலை கேட்கிறது கூட அஞ்சு நிற்கிறான், முடியல அவனால். परमेश्वर की आवाज सुनने के लिए भी वो डर गया। ஹல்லேலூயா. हालेलुया। பாவமானது பிரிச்சிடும். जो पाप जो है वो अलग कर देगा। வருகையை இழந்து போக செய்துவிடும். जो आगमन में जो है हमें वो अलग कर देगा। அவர் வரும்போது वो जब वो आएंगे அவருக்கு முன் நிற்க
தகுதி உள்ளவர்களாய் उनके सामने खड़ा रहने के लिए हमें जो योग्य होना है। நீங்களும் நானும் கரைத்தரையற்ற வாழ்வு, हम जो है एक निर्दोष தூய வாழ்வு, एक पवित्र जिंदगी பரிசுத்த வாழ்வு, और पवित्र जिंदगी, மணவாளனை மணவாட்டியாக இருந்து தங்களை அலங்கரித்துக் கொண்டு அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய், ஆவில் நிறைந்தவர்களாய் दुल्हन की तरह खुद को तैयार करके जो है हम तैयार रहे, நாம் இருக்க வேண்டும். हम इस प्रकार तैयार। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட காலத்துக்குள் வந்துட்டோம். ऐसे एक समय के अंदर हम आ गए हैं। இனி காலம் செல்லாது, और समय बहुत कम है சமயமும் செல்லாது. और वक्त भी बहुत कम है। 1 பேதுரு 4:7 கூறுகிறது பாருங்கள். पहली पत्रस 1 பேதுரு 4:7 சொல்கிறது போல தான் இருக்கு. 1 Peter 4:7। ஹல்லேலூயா. हालेलुया। தெளிந்த எல்லாத்துக்கும் முடிவு பார்த்தீங்களா, சமயமாயிற்று. सबका जो है अंत नजदीक आ गया। சரி, இந்த காலம்தான் சமயமாயிற்று நம்ம அறிந்திருக்கிறோமா? ये समय भी नजदीक है, हम जानते हैं क्या? இயேசு கிறிஸ்து வந்த காலமே கடைசி காலம்தான். ஹல்லேலூயா. यीशु मसीह जब आए थे वो भी आखिर समय था। இயேசு வந்த போது அந்த காலகட்டமே கடைசி காலம் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். यीशु मसीह जब आए थे वो तभी बोला कि आखिर का समय है। அவர் பிரசங்கம் பண்ணும்போது அதை சொல்லி தான் பிரசங்கம் பண்ணுதார் தெரியுமா? उनके प्रचार में ये बात उन्होंने का जिक्र किया है। மார்க் 1:15 வாசிங்க. मार्क 1:15 को पढ़िए। பாத்தீங்களா, படிங்க. சொன்னது யாரு? பார்த்தீங்களா, அவருடைய பிரசங்க அவரே சொல்றாரு, காலம் சமயமாயிற்று, சுவிசேஷத்தை விசுவாசித்து ஹல்லேலூயா हालेलुया। என்ன செய்யணுமா? விசுவாசித்து மனம் திரும்பி ஹல்லேலூயா படிங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா. காலம் கடைசி ஆயிட்டு என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போதே சொல்லுதார். और उन्होंने ஹல்லேலூயா संदेश में कहा कि समय निकट आ गया करके कहा। படிக்க சொன்னா கொஞ்சம் தெளிவா படிங்க. இல்லைன்னா பிற சிஎஸ்சில இருந்து தான் சில லேடியை கூட்டு வந்துருவேன் படிக்கிறதுக்குன்னு. பிறகு ஒர்க்கு உண்டாயிரும், என்கிட்ட கேட்க முடியாது. பிற ஹல்லேலூயா. हालेलुया। ஆமாம், படிக்கிறதுக்குன்னு பேசலாம், சில இந்தந்த காரியத்துக்கு சில பேசலாம் மாதிரி, ஏன்னா அவங்க சத்தமாக வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. இது அதை விட லோ குவாலிட்டியாக இருக்கு. ஹல்லேலூயா. தெளிவாக வாசிக்கிறதுக்கு என்ன செய்யுது உங்களுக்கு? ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। சத்தத்தை காங்காது. ஹல்லேலூயா. हालेलुया। சூடா பேச்சாச்சுலா. ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் நம்மளை. परमेश्वर जो आप लोगों को तैयार करने के लिए चाहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். हम जो है तैयारी से रहना। தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு நாம் இருக்க வேண்டிய காலம். परमेश्वर से बातचीत में हमें रहने का समय है। காலம் செல்லாதீனி, समय बहुत निकट है, சமயம் செல்லாது. जो वक्त बहुत कम है। 1 பேதுரு 4:7 வாசித்தோம், எல்லாத்துக்கும் முடிவு சமயமாயிற்று. 1 Peter 4:7 हमने पढ़ा है साहब। என்ன சமயமாயிற்று? கர்த்தருடைய வருகை நாள். ஹல்லேலூயா. हालेलुया। ரகசிய வருகையில் நீங்கள் நானும் போகணும். அதுக்குண்டான ஆயத்தத்தை நாம் சபையானது அடைந்திருக்க வேண்டும். रहस्य हालेलुया। हमको जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। காலம் இது கடைசி காலம். समय जो है ये आखिर का समय है। பவுல் சொல்லும்போது அந்த 1 கொரிந்தியர் 15:22 வாசிங்க பார்ப்போம். 1 Corinthians 15:22 को पढ़िए। இல்லை, அதாவது 1 கொரிந்தியர் 15:52 வாசிங்க. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, பவுல் அவரையும் சேர்த்து நாமும் மறுரூபம் சரி, பவுல் தான் இப்போ இல்லையே, வருகை இனிமேதான் இருக்க போகுது. ஆனால் அப்பவுமே சொன்னாரே எப்படி? ஹல்லேலூயா. यहाँ पे पौल जो लिखते समय खुद को भी वो लोग को शामिल क्यों किया? அப்போ அவருக்கு அப்பமே நம்ம இப்போ நம்ம காலத்தையும் நேரத்தையும் பார்த்து எப்படி நிதானிக்கிறோம், அதே போல் அவருக்கும் கர்த்தருடைய வருகை சீக்கிரம் போல தெரிஞ்சிருக்கும் நினைக்க என் பார்வைக்கு. அதை கணித்து தான் அவர் அதை எழுதியிருக்கணும். ஹல்லேலூயா. हो सकता है उनको पता चला। ஹல்லேலூயா. परमेश्वर அதனால தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை கர்த்தர் வருவாரானால் நாம் எல்லாரும் போவோம் அப்படிங்கிற விசுவாசத்தோடு அது அந்த அறிக்கை இருக்காரு. ஹல்லேலூயா. अगर परमेश्वर का आगमन हालेलुया। हम सब जाएंगे करके विश्वास था उनको। ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். हालेलुया। சில சமயத்தில் நம்ம பெரிய ஐயா கூட சொன்னாரு, हमारे जो बड़े கர்த்தர் ऐसे कहते हैं வரும்போது நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டேன். ஆனாலும் அது தப்பு இல்லை, அது விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் விசுவாசித்து பவுல் சொன்ன மாதிரி
ஒருவேளை கர்த்தர் இங்கே போகிற போக்க பார்த்தா கர்த்தர் வந்துடுவார் போலக்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாத்துக்கும் உண்டாதுதான். ஒருவேளை கர்த்தர் வந்தால் நம்ம சபையை எல்லாரும் நம்ம போவோம் அப்படிங்கிறது விசுவாச அறிக்கை எடுத்துக்கலாம். அல்லேலூயா, அது தப்பு இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதை உடனே கோர்ட்டு கச்சேரிக்கு இழுத்து இப்படி சொல்லிட்டாரு ஏமாத்துன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, விசுவாச அறிக்கை வேற. அல்லேலூயா, பவுலும் சொல்லிருக்காரு நாமும் அப்படின்னு சொன்னாரு, அவரையும் ஜாத்தான். அல்லேலூயா, சொன்னவர் இல்லையே, அப்ப அதுக்கு அல்லேலூயா விசுவாச அறிக்கை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆயத்தம் அடைவோம். हम जो है तैयारी से होना है. மறுரூபம் வாங்கணும்னா சாதாரண காரியம் அல்ல. நல்ல கேட்டுக்கணும். रूपांतर होना है वो आसान साधारण बात नहीं है. இங்க முக்காவாசி மாம்சத்துல இருக்கு, இதை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ये आधी बात जो शरीर में ஆவிக்குள்ள ஒன்றும் மெய் மறந்து நீங்க களி கூறல. आपने जो आत्मा में आत्मा கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் களி கூறுதான், கொஞ்சம் ஜெபம் பண்ணுதான், கொஞ்சம் ஆவில் நிறைய உண்டாகுது, உண்டாயும் உண்டாகாமலும் அப்படிதான் வண்டி ஓடுது. அல்லேலூயா, थोड़ा भरा है और नहीं भी भरा है. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊடல மாம்சம் வந்து எல்லாம் நம்மள மாம்சத்துக்குரிய கிரியைகளை நடப்பிக்குது. இப்படிப்பட்ட அனுபவத்தோட தான் இருக்கும். இது செல்லாது இனிமே. जो रुकावट அல்லேலூயா शारीरिक कार्य हमको रोक देता है. இது செல்லாது. மறுரூபத்துக்கு இது ஆயத்தம் அல்ல, தகுதி அல்ல. ये रूपांतर के लिए जो तैयारी की எல்லாரையும் சேர்த்து ஊழியக்காரர் எல்லாரும் சேர்த்து தான் सभी को जो साथ में बोलता हूं. எல்லாரும் ஆயத்தம் அடையலனா सभी लोग अगर तैयार नहीं हो மறுரூபம் அடைய முடியாது. ऐसे रूपांतर नहीं हो पाएंगे, अடையவே முடியாது. वो कभी नहीं होगा. हालेलुया, हालेलुया. கர்த்தர் வரப்போகிறார். परमेश्वर आने वाले. நான் கர்த்தருடைய நாளிலே ऐसे परमेश्वर के दिन में ஆவிக்குள்ளானே, मैं आत्मा में था. हालेलुया, हालेलुया. நாம் வாழ்ந்த காலகட்டத்திலே ஒரு பரிசுத்தவானை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ऐसे में एक पवित्र एक व्यक्ति के बारे में मैंने सुना. நம்ம எல்லாரும் அறிந்த பரிசுத்தவான், हम सब जानते हैं पवित्र. அடிக்கடி அவருடைய டிராவலிங் எல்லாம் பரலோகம் தான். அல்லேலூயா. अक्सर जो उनका जो है எந்த அளவுக்கு இருந்தா அவர் பரலோகத்துக்கு போயிட்டு வரார் பாருங்களே, அது சாதாரண காரியமே இல்லை. ऐसे स्वर्ग जाके आना एक साधारण बात नहीं है. அது வேற யாரும் இல்லை, और कोई नहीं है. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர் தான். डॉक्टर டிஜிஎஸ் தினகரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்வார், वो कहते थे அருணாதர் இயேசு பரலோகத்தை கொண்டு போனார். ऐसे प्राय यीशु मसीह जो मुझे என் ஆத்துமா பரலோகத்துக்கு போயிட்டாங்க வந்தது அப்படின்னு அடிக்கடி அவருடைய புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க. இந்த அனுபவம் அவர் பூமியில இருக்கும்போதே அந்த அனுபவமுடையவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர் இந்த பூமியை மெய் மறந்து கர்த்தரோடு சஞ்சரித்திருக்க வேண்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாதாரண காரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் வேணும், அவருக்கு மாத்திரமல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சாதாரண காரியம் அல்ல, ये साधारण बात नहीं है. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் வேணும். ये अनुभव सब कुछ चाहिए. இந்த அனுபவத்தை பெறுவது எப்படி? ये अनुभव को कैसे पाते हैं? நேரம் கிடைக்கும் போதெல்லாம், जब भी समय मिलता है, தனித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனித்து जो है एकांत में இருந்து ऐसे एकांत में रह के எவ்வளவு துதிக்க முடியும் ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति कर सकते हैं, स्तुति करें. தேவனோடு இணைந்து விடுங்க. परमेश्वर के साथ बातचीत में रहें. வீண் பழக்கத்துக்கு இடம் கூடாதுங்க. ऐसे व्यर्थ बातों को समय ना दे. மணிக்கணக்கில் காதுல வச்சு போன பேசாதங்க. ऐसे बहुत समय व्यर्थ ஊர்ல பட்ட கதையெல்லாம் பேசாதங்க. सांसारिक बातों को. हालेलुया, हालेलुया. அது வீழ்ச்சியை கொண்டு வந்துரும். वो जो है गिरावट வேண்டாம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டிய காலமும் நேரமும் சமயமும் இதுவே. परमेश्वर से बातचीत करने का समय यही है. இனி காலம் செல்லாது, और समय हमारे पास नहीं है. இயேசு சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். यीशु मसीह जो है उनका आगमन, அவரை சந்திக்க ஆயத்தமா? क्या उनको मिलने के लिए हम तैयार हैं? ஆயத்தம் உள்ளவர்கள். ऐसे तैयारी से. ஆயத்தம் இல்லனா तैयारी नहीं है, என்ன நடக்கும்? क्या होने वाला है? என்ன நடந்துச்சு? क्या हुआ? வேதத்தில் நடந்த காரியம் உண்டு. ऐसे बाइबल में से एक बात எடுத்து வாசிங்க, पढ़ेंगे. மத்தேயு 25:6. மத்தேயு 25:6. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? ஆயத்தம், மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்டபோது, ऐसे दूल्हा आ रहा है करके जो जब आवाज सुनने में आई, சத்தம் எல்லாத்துக்கும் கேட்கும். நல்லா கேட்டுக்கணும், आवाज सबको सुनेगा. எந்த சத்தம் கேட்கும்? அதாவது ரகசிய வருகையினுடைய
சத்தம் அந்த எக்காலம் கேட்காது. அது ஆயத்தமிழர்களுக்கு மனவாட்டியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். वो जो तैयारी में रहेगा उनको ही सुनेगा. அப்போ எல்லாருக்கும் சத்தம் கேட்கக்கூடியதுன்னா பகிரங்க கடைசி வருகை இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் கேட்கக்கூடிய சத்தம் எல்லாத்துக்கும் கேட்கும். அல்லேலூயா. आखिरी आगमन का जो आवाज है वो सबको सुनेगा. இப்போ நம்ம கூடுமான அளவுக்கு இந்த ரகசிய வருகை சத்தம் இருக்குல்ல, இதை கேட்கறதுக்காக தகுதியுள்ளவரா இருந்தா நல்லது. அல்லேலூயா. जो रगसिया आगमन का जो आवाज सुनने के लिए. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா அதற்குள்ளே பெரிய உபத்திரம் வரப்போகுது. क्योंकि उसके पहले बहुत सारे तकलीफ. அதுல வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:18 நீதிமான் ரட்சிக்கப்படுவதே அரிதா இருக்கும். 1 Peter 4:18 में से लिखा है. ஆமென். ஹalleluya. பாத்தீங்களா, கேள்விக்குறியா இருக்கா அந்த வார்த்தையே, கேள்விக்குறியா இருக்கா. பாவியும் பக்தி இல்லாதவர்களுடைய நிலை என்ன, எங்க நிற்பார்கள் கர்த்தருடைய வருகை நாளிலே என்கிறத டவுட்டா இருக்கா. ऐसे पापी और भक्ति नहीं है उनका हालत क्या होगा. அப்ப நீதிமானை குறித்து சொல்லும்போது நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான். और धर्मियों के ஹalleluya उठा लिए जाएंगे. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுவான்னா அவன் எப்படிப்பட்ட தகுதியுடையவனா இருக்கணும். वे लोग उठा लिए जाएंगे तो उनका योग्यता कैसा होना चाहिए. கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவரா இருக்கணும். परमेश्वर के साथ बातचीत में रहना चाहिए. முழு சபையும் போனோம்னா முழு சபையும் கர்த்தரோடு சஞ்சரிக்கணும். पूरा कलीसिया उठा ले जाना, पूरा कलीसिया परमेश्वर से बातचीत. ஹalleluya. हालेलुया. அப்பதான் போக முடியும், மறுரூபமாக முடியும். तभी जो है हम जा सकते हैं பரலோக ராஜ்யம். स्वर्ग का राज्य பேச்சில் அல்ல, अब केवल बातों में नहीं है. ஹalleluya. பரிசுத்த ஆவினால் உண்டான பலத்தினால் உண்டாயிருக்கு. पवित्र आत्मा का सामर्थ्य उसके द्वारा हो. ஹalleluya. हालेलुया. ஆகவே நாம் ஆயத்தம் அடைவோம். इसलिए हम जो है तैयारी करना है. செபிக்கிற ஜெபமானது ரொம்ப கம்மியா இருக்கு. ஹalleluya. जो प्रार्थना का जो 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 कार्य है बहुत कम हो गया है. ஆவிக்குள் நாம் களி கூர்ந்து ஜெபம் பண்ணணும். आत्मा में जो है हम आनंदित होकर प्रार्थना करना है. இதை அநேகர் செய்ய மாட்டோம். ये अनेक लोग ऐसे नहीं करते. ஹalleluya. हालेलुया. எமோஷன்ல நிறைய பேர் ஜெபிக்காங்க. ऐसे जो इमोशन है वो लोग உணர்ச்சி வசையில் அப்படி அல்ல, ஆவியில நிறைந்து. ஹalleluya. आत्मा में भर के प्रार्थना करना है. ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் தெரியும் நமக்கு. आत्मा से भर के जो प्रार्थना जो हमें पता चलेगा. வித்தியாசமான வார்த்தையினால் வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஜெபம். एक अलग अलग जो बातें विषय हमें आएगा. அதுதான் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அடையாளம். ஹalleluya. से भर के जो प्रार्थना करने का जो गुण है இப்படி மாறணும். ஹalleluya. ऐसे हमें बदलना है. சபையானது மாறணும். कलीसिया बदलना है. ஹalleluya. हालेलुया. இனி காலம் செல்லாது. और समय बहुत कम है. பூமியில் இருக்கும்போதே நாம் அந்த ஆவிக்குரிய மறுரூபத்துக்குரிய அந்த நிலைப்பாட்டோடு கூட நாம் இருக்கணும். ஹalleluya. इस धरती में जो है आत्मिक जो अनुभव में हमको रहना है. அப்பதான் நாம் சொல்ல முடியும். तभी हम जो कह सकते हैं. ஹalleluya. हालेलुया. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், जो छुड़ाए जाने वाले दिनों के लिए जो परमेश्वर से चिन्ह पाए हैं, துக்கப்படுத்தும் விதமாய் நடந்து கொண்டால், अगर परमेश्वर को दुख देने जैसे हम अगर हम कार्य करेंगे तो ஆவின் நிறைவு உண்டாகாது. ஹalleluya. आत्मिक से हम नहीं भरेंगे. ஆவின் நிறைவை காண முடியாது. आत्मिक से भरपाई नहीं होगा. நீங்க தான் ஆவியானவரே நம்ம துக்கப்படுத்திட்டு இருந்தால் நிறைவு எப்படி உண்டாகும்? पवित्र आत्मा को दुख देंगे तो आत्मा में कैसे भरेंगे. ஹalleluya. हालेलुया. அப்போ அந்த கடைசி உலகத்தை ஜெயித்தவர்கள் யார்? संसार पे जीत पाए. உலகத்தை ஜெயித்தவர்கள் யார்? संसार पे जीत पाए कौन है? முழு ஜெயத்தை எப்ப பெற முடியும்? पूरा जो 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 विजय कौन पाएगा? முழுமையான ஜெயம் எப்ப தெரியுமா? सच्चा जो जय का कौन पाएगा? மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லத்தக்க நீங்கள் நான் மாறணும்னா, ऐसे है मृत्यु तेरा जय कहाँ है करके जो कहने वाले जो लोग हैं, நாம் மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டும். ऐसे जो है हालेलुया. मृत्यु को उससे विजय पाना है. மரணத்தை இது எப்ப நடக்கும்? ये कब होगा? நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் தெரியுமா? அப்ப நம்ம சொல்லலாம் அந்த தகுதி, மரணமே स्वर्ग राज्य में उठा ले जाएगी. உன் கூரங்கே, हे मृत्यु பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமானது நம்மளை ஹalleluya பாதாளத்துக்கு நம்மளை சிறையாக்க பார்த்தது. நம்ம அதை ஜெயித்து பரலோகத்துக்கு போயிட்டோம். ஹalleluya. தைரியமா சொல்லலாம், இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். मृत्यु जो हमें जो नरक में ले जाता है, लेकिन वहां से हम विजय पाके स्वर्ग राज्य में चले गए. ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பாருங்க. Isaiah 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று இருக்கா? ஹalleluya. हालेलुया. அவர் ஹalleluya சொன்னார். இயேசு கிறிஸ்து ஜெயத்தை மரணத்தை
ஜெயமாக விழுங்கினார். தேவ ஜனமே, நீங்கள் நானும் மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது இந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. जब स्वर्ग में जाएंगे तो ये மரணத்தை ஜெயமாக நீதிமான்கள் விழுங்கக்கூடிய நாட்கள். ऐसे मृत्यु को அப்ப அதுக்கு என்ன தகுதியோடு நான் இருக்கணும்? ऐसे हमें क्या அல்லேலூயா. होना चाहिए? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். यीशु मसीह जो है मृत्यु पे அல்லேலூயா. हालेलुया। இதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ये जो हमसे भी वो चाहते हैं, மரணத்தை நீங்கள் நானும் ஜெயமாய் விழுங்கணும்னா ऐसे मृत्यु पे हम भी जय पाना है तो ஒவ்வொரு நாளும் விழுங்கி கூட இருக்கணும். எப்படி? அதாவது ஆவின் நிறைவோடு கூட எதிர்த்து வருகிற நெருங்கி வருகிற பாவத்தை எல்லாத்தையும் அப்படி நீங்க மேற்கொண்டு ஆவியில மேற்கொண்டுகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ऐसे जो आत्मा से भर के आने वाले அப்பதான் நீங்க ஜெயித்துக்கிட்டே இருக்கிறீர்கள். நான் ஜெயித்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ऐसे उस पे जीतना है। இந்த அனுபவம் இருக்கா? क्या ये अनुभव है हमें? இந்த அனுபவம் வேணும். ये अनुभव होना चाहिए। பாதாளம் நம்மளை விழுங்க முடியாது. ऐसे जो है नरक हमें जो அல்லேலூயா. निकल नहीं पाएगा। நாம் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போகணும். निश्चय हम जो स्वर्ग राज्य में जाना है, அதுக்கு உண்டான தகுதி ஒரே தகுதி. उसके लिए जो है जो तैयारी है, தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். परमेश्वर से बातचीत में रहना है, ஆவில நிரம்பிக் கொண்டே இருக்கணும். आत्मा में भरा रहना है। ஒருவேளை கர்த்தர் வருவானானால் हो सकता है परमेश्वर आ गया तो அப்பொழுது தேவன் நம்மளை மறுரூபம் ஆகும்படி செய்வார். परमेश्वर हमें हालेलुया. रूपांतरण करने के लिए करेंगे। அந்த தகுதி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம हमें उस तैयारी में சும்மா रहना போயிருவோம் சொல்லிக்கிட்டு ஆயத்தம் இல்லாத நிலையில் இருந்தோமானால் है। केवल व्यर्थ बातों में हम चले जाएंगे, ऐसे बिना तैयारी के रहेंगे तो அதை அடைய முடியாது. ஹalleluya. हम ऐसे नहीं हो पाएंगे, வஞ்சிக்கப்பட்டு போவோம். ऐसे हम धोखा ஹalleluya. हालेलुया। அதனால இது காலம் கடைசி காலமா இருக்குது. इसलिए समय जो है ये आखिर का समय है। நாம் எல்லாரும் மறுரூபமாவதற்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்வோம். हम सब जो रूपांतर होने के लिए तैयार होते हैं, தேவனோடு சஞ்சரிப்போம். परमेश्वर से बातचीत। யோனாக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது ऐसे जो परमेश्वर காணாமல் போனான், ऐसे जो वो எடுத்துக்கொள்ளப்பட்டான். उठा लिए गए। கர்த்தருடைய கடைசி நாளிலே அதே போல் நடக்கும். परमेश्वर के आखिरी दिनों में கடைசி எக்காலம் தொடுக்கும். जो आखिरी जब नरसिंगा फूका जाएगा। திரும்ப வாசிங்க 1 ஹalleluya. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹalleluya. हालेलुया। நாம் நித்திரை அடைவதில்லை. हम जो है कभी नींद नहीं पाएंगे। நித்திரை அடையவில்லை என்று சொல்லுது ஒரு காரியமா நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை சொல்லப்போனால் நம்ம மரிப்பதற்குள்ள இந்த ஜென்ரேஷனில் ஒருவேளை கர்த்தர் வந்தாலும் வரலாம். ஏன்னா அப்படி தான் இருக்குது. அவ்வளோ காலம் அவ்வளோ சமயம் ஆயிடுச்சு. ஒருவேளை हो सकता நம்ம உயிரோடு இருக்கும் போதும் கூட பவுல் சொன்ன மாதிரி परमेश्वर आगमन हो सकता है। கர்த்தருடைய வருகை வருமானால் परमेश्वर का आगमन अगर हुआ तो நாம் மறுரூபமாக்கப்படணும். हम जो रूपांतर होना चाहिए, அதுக்கு தகுதியுடையவர்களாக இருந்தால் மறுரூபமாக்கப்படுவோம். उसके लिए हम तैयार है तभी हम हो पाएंगे। தகுதி இல்லைன்னு நம்ம இழந்து போவோம். ऐसे तैयारी नहीं है तो हम भी नहीं हो पाएंगे। ஆகவே தேவனுடைய ஜனமே, इसलिए परमेश्वर के लोगों கவனத்தில் வைத்து நாம் தேவ பயத்தோடு கூட 1 பேதுரு 1:17 வாசிங்க. पहली पत्रस 1:17 को पढ़िए। அங்க சொல்லப்பட்டபடி எழுதியிருக்கிறபடி நடக்கணும். நம்ம जैसे எங்க சஞ்சரி வாசிங்க திரும்ப. ஹalleluya. பரதேசியா நம்ம எல்லாரும் இங்க பரதேசியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஹalleluya. यहाँ पे जो परदेशी है இது யாருக்கும் நிரந்தரம் அல்ல. ये किसी के लिए परमानेंट नहीं है, ஒரு டெம்பரவரி தான். ये एक जो है स्थायी है। நமக்கு நிரந்தரம் பரலோகம். हमें जो है जो निरंतर जो वो स्वर्ग राज्य है। பவுல் சொன்னது போல इसे उन्होंने कहा है, நாங்கள் இந்த பூமியினால் மனுஷருடைய கை வேலையால் கட்டப்பட்ட வீட்டுக்காக நாங்கள் அலைந்து தெரியல. ऐसे जो मनुष्य के द्वारा அதை நாடவில்லை. हम उसे नहीं चाहते। பரலோகத்தில் எங்களுக்கு தேவன் ஒரு வீடை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ऐसे स्वर्ग राज्य में परमेश्वर हमारे एक घर बना के அதை நோக்கி பயணிக்கிறோம். उसको देख के हम அதை நோக்கி பயணிக்கிறோம் என்றால் उसको देख के हम यात्रा कर रहे हैं। அதுக்கு ஏற்ற தகுதி உள்ளவர்களாக நாம் மாறணும். उसके लिए तो हमें तैयारी होना है, அப்போதான் அங்கே போக முடியும். तभी वहाँ जा सकता है। ஹalleluya. हालेलुया। அப்போ என்ன செய்யணும்? தேவனோடு அதுக்கு ஒரே தகுதி தேவனோடு சஞ்சரிப்பதும் ஆவியில் நிறைந்திருப்பதும் இந்த பூமியில் இருக்கும்போதே.
அல்லேலூயா. हालेलुया, இந்த அனுபவம் நமக்கு வேணும். இந்த ये अनुभव அனுபவம் हमें चाहिए. நமக்கு குறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. ये कम हो गया है. முக்காவாசி வண்டி மாம்சத்துலலாம் ஓடுது. ऐसे जो आधा जो है शरीर में जिंदगी चल இதான் உண்மை. ये सत्य. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா இது எப்படி சொல்லுதோம்னா எல்லாரையும் சேர்த்தான், எல்லாரையும் சேர்த்தான். நம்ம பிரசங்கிக்கணும் சேர்த்தான், பிரசங்கம் பண்ணணும் சேர்த்தான். ये सभी को साथ में बोल रहा हूँ मैं. ஏன்னா ஏன் இதை சொல்லுதோம்னா மாம்சத்து கிரியைகள் கொஞ்சம் வெளிப்படுது. வாக்குவாதங்கள், சண்டைகள், பொறாமைகள், குறை இதெல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ ஒன்றும் சாவலை, முழுமையாக அடையல. நம்ம शरीर के कार्य तब तो हमें जो அதை प्रकट होता ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். है उसे हमें அல்லேலூயா. हालेलुया. அப்போ ஆவிக்குள்பட்டவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். जो आत्मिक है ऐसे नहीं करते. அவர்கள் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு நகர்வும், பேச்சும், கிரியைகளும் ஆவிக்குள்பட்டிருக்கும். அல்லேலூயா. हर एक बात जो है आत्मा में भरा रहेगा. ஆவிக்குரிய தன்மை, கிரியைகள் வெளிப்படும். जो आत्मिक क्रिया में दिखेगा. அல்லேலூயா. மாம்சம் வெளிப்படாது. ऐसे उनको शरीर के काम नहीं दिखेगा. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். वही जो परमेश्वर में चाहता है. ஆயத்தம் அடைய வேண்டுமானால், अगर तैयारी होना है तो, மறுரூபம் அடைய வேண்டுமானால் रूपांतर होना है तो அதுக்குரிய தகுதி இதுதான். उसके लिए तैयारी தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு ஆவிலே நிரம்பி இருப்பது, परमेश्वर से बात, தேவனுடைய வருகை எதிர்பார்ப்பது. परमेश्वर का जो ஹalleluya. हालेलुया. இதான் இந்த காலத்துக்கு நமக்கு அவசியமா இருக்கு. यही समय का जो बात. ஹalleluya. हालेलुया. ஆகவே தேவ ஜனமே, இது கடைசி காலமா இருக்கிறபடினால் इसे परमेश्वर के लोग आखिरी समय, इसीलिए நாம் மறுரூபம் ஆவதற்கு நம்மளை தத்தம் செய்து கர்த்தருக்குள்ளே हम रूपांतर होने के लिए ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து खुद को एक जीवन की बलि ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை கொன்று जो सभी जो शरीर के काम को कम, ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை, एक जो जय पाने वाला जिंदगी, ஜெயம் உண்டாய் கொண்டே இருக்கணும் வாழ்க்கையில. जिंदगी जय, जो विजय, மாம்சத்தை களைந்து போடுவோம், जो मांस के कार्यों को हम ஆவிக்குள் உயிர் பெறுவோம், जो आत्मा में हम आगे बढ़ेंगे, ஆவின் தன்மை அடைவோம், आत्मिक जो अच्छे ஆவிலே நிரம்பிக் கொண்டே இருப்போம். आत्मा में भरा रहेंगे. கர்த்தர் வரக்கூடிய நாட்கள் சமீபமாகிவிட்டது. परमेश्वर आने का दिन जो है नजदीक है. நாம் மறுரூபம் ஆகக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. हम जो रूपांतर होने का समय, இதை கவனத்தில் வைத்து इसे जो ध्यान में रख के நாம் ஓட வேண்டும். हम जो है जिंदगी में चलना है. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर संदेश को आशीष करे. இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். இந்த பாட்டு எடுத்தாங்க பெருமான்ஸ். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகழ்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானது சமமாறணும். பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள் தகழ்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானது சமமாறணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகழ்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானது சமமாறணும். நல்ல கனிகுடா மரங்கள் எல்லாம் பெற்றுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகுடா மரங்கள் எல்லாம் பெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகழ்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானது சமமாறணும். கோதமையை பிரித்து களஞ்சயத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே, கோதமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம்,
வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடான சமமாறணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போவும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானது சமமாறணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடான சமமாறணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானது சமமாறணும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார். ஆமென்.